ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை திருத்தியை திதி மாலை 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் பகல் 10 மணி 34 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. பகல் 10 மணி 34 நிமிடம் வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8 மணி 28 நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்கா. அதனைத் தொடர்ந்து சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. இது போக கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6 மணி 35 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்திரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பார்த்திவ கல்பாத்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இதுபோக இன்றைய தினமானது ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் இருப்பதால் இந்த நாளிலே நீங்கள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் துவக்கலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 45 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 26 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு 9 மணி 11 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7 மணி 55 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4 மணி 14 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மாலை 4 மணி 51 நிமிடம் முதல் 6 மணி 26 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 6 நிமிடம் முதல் 1 மணி 41 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3 மணி 16 நிமிடம் முதல் 4 மணி 51 நிமிடம் வரையிலும் சம்பவித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் காலையில 10 மணி 49 நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா இல்லறம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது நம்ம எல்லாரும் படிச்ச கதையாத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கால குழந்தைகளுக்காக இந்த கால இளைஞர்களுக்காக இந்த கதையை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஒரு ஊர்ல ஒரு மரத்தடியில ஒரு சாது அப்படிங்கிறவர் இருந்துட்டு இருந்தாராம். நிறைய பேர் அவர்கிட்ட அருளாசிலாம் வாங்கிட்டு போவாளாம். அந்த சாது கிட்ட ஒரு நாள் ஒரு பறவையானது அமர்ந்ததாம். அந்த சாதுகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு இந்த மிருக பாஷை அப்படிங்கிறது தெரியும். இதை தெரிஞ்சுட்டு அந்த பறவை அந்த சாது கிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டு கேட்கறதாம், ஐயா எனக்கு நிறைய பறக்க வேண்டும், நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும், நான் ரொம்ப தூரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் குறிப்பா ஒரு 1000 காத தூரத்துல ஒரு தீவுங்கிறது இருக்கு. அந்த தீவை போய் நான் பார்த்து மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க நான் போய் சேர்றதுக்கான வலிமையை நீங்கள் எனக்கு தர வேண்டும், அதற்கான ஆசைகளை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சாது யோசிச்சாராம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், சரி நீ போய் பறந்து போ, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ போக முடியும். ஆனால் நீ பறந்து செல்லும் பொழுது உனக்கு முதல் முறையாக எப்போ நீ அந்த களைப்பு அப்படிங்கிறது வந்துட்டா, ஒரு டயர்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்சினா உடனே அங்கிருந்து யோசிக்காம திரும்பி வந்துடு அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இந்த பறவையும் போச்சாம். 2 நாள் கழிச்சு இந்த பறவை திரும்பி வந்ததா.
திரும்பி வந்து சொல்லிச்சா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பறந்துட்டே இருந்தேன். அப்படி ஒரு 200 காத தூரம் நான் பறக்கும் பொழுதே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் உடனே நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. நான் திரும்ப வந்து சேர்ந்துட்டேன். மறுபடியும் நான் இங்கேயே வந்துட்டேன். இருந்தாலும் என்னால அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியல. நான் கண்டிப்பா பறந்தே ஆகணும். நான் போகணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், சரி கண்டிப்பா உன்னுடைய முயற்சிக்கு அந்த நீ வந்து ஆசைப்படுற, நீ முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த முறை நீ என்ன பண்றேன்னு சொன்னா, உன்னுடைய துணையை உன்னோடு அழைத்து செல். நீ உன்னுடைய மனைவி அப்படின்னு வச்சுப்போமே, உன்னுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த துணையையும் நீ உன்னோடு கூட அழைத்து செல். அதே மாதிரி எங்க நீ டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அங்க உடனே 2 பேரும் யோசிக்காம திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்றார். ஒரு வாரம் கழித்து இந்த 2 பறவைகளும் திரும்பி வந்தனவாம். வந்துட்டு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பறந்து போனோம். இருவரும் பேசிக்கொண்டே பறந்ததுல ரொம்ப தூரம் பறந்தோம். ஒரு 400 காத தூரம் போன உடனே எங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த 400 காத தூரம் பயணித்து விட்டு டயர்டு ஆன உடனேயே நாங்க 2 பேரும் நீங்க சொன்ன மாதிரி யோசிக்காம திரும்பி வந்து சேர்ந்துட்டோம். இருந்தாலும் எங்களால் அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாங்கள் மீண்டும் பறக்க விரும்புகிறோம். அந்த 1000 காத தூரத்தை கடந்து அந்த தீவினை கண்டிப்பாக நாங்கள் சென்று அடைய வேண்டும். அதற்கு நீங்கள்தான் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சாது கிட்ட வணங்கி கேட்டுச்சாம். அப்போ சாது கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணாரு, அங்க பக்கத்துல ஒரு குச்சி ஒண்ணு கடந்துதான். அந்த குச்சியை கையில எடுத்து கொடுத்து, இந்த குச்சியை தூக்கிட்டு பறந்து போங்கோ. நீங்க பறக்கும் பொழுது உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி ஃபீல் பண்ணும் பொழுது இந்த குச்சியை அந்த கடல்ல போட்டுடுங்கோ. அது தண்ணியில மிதக்கும். அது மேல நீங்க உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுங்கோ. ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த குச்சியை தூக்கிட்டு பறந்து போங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாராம். இது நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்களை இரண்டும் அப்படியே செஞ்சாங்களாம். கொஞ்ச நாள் கழிஞ்சு 1 மாச காலம் கழிஞ்சு இந்த 2 பறவைகளும் மீண்டும் திரும்பி வந்தனவாம். அந்த குச்சியோடவே திரும்பி வந்து சாது கிட்ட வந்து வணங்கி சொல்லிச்சா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சோம். எங்களால் கரெக்டா அங்க போய் ரீச் ஆக முடிஞ்சது. நாங்க எப்பெல்லாம் டயர்ட் ஆகிறோமோ அப்பெல்லாம் அந்த குச்சியை போட்டு அது மேல நாங்க ரெஸ்ட் எடுத்தோம். நாங்க கரெக்டா அந்த தீவுக்கும் போய் சேர்ந்துட்டோம். ரொம்ப நாள் அந்த தீவுல என்ஜாய் பண்ணிட்டு அதே மாதிரியே நாங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சாம். இப்போ பக்கத்துல அந்த சிஷ்யன் நின்றுட்டு இருந்தானாம். அந்த சாதுவோட சிஷ்யன், அவனுக்கும் வந்து அந்த மிருக பாஷை எல்லாம் தெரியும். ஏன்னா சாது கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பான் இல்லையா. அவன் வந்து இப்ப இந்த பறவையை பார்த்து கேட்டானா, இந்த குச்சியை தூக்கின்னு பறந்தேன்னு சொல்றீங்களே, நீங்க தனியா பறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த குச்சியை தூக்கின்னு பறக்கும்போது இந்த குச்சி இன்னும் வெயிட்டா தானே இருக்கும். இதை தூக்கின்னு உங்களால ஈஸியா பறக்க முடிஞ்சுதா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேளே, இந்த குச்சியே ரொம்ப வெயிட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பறவைகள் இரண்டும் சொல்லிச்சான், கொஞ்ச நேரம் நான் சுமந்து போனேன். அந்த ஆண் பறவை முதல்ல சொல்லிச்சான், கொஞ்ச நேரம் அந்த குச்சியை சுமந்துட்டு போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய இந்த துணையானவள் இவள் சுமந்து கொண்டு வந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க 2 பேரும் ஒன்னாவே அதை சுமந்துட்டு பறக்க ஆரம்பிச்சோம். இப்படி போகும்பொழுது எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் கூட வந்தது. ஒரு டயர்டா ஃபீல் பண்ணும்போது நாங்க அந்த குச்சியை போட்டுட்டு அது மேல ரெஸ்ட் எடுத்தோம். அப்போதான் எங்களுக்கு புரிந்தது, இந்த குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை, இந்த குச்சிதான் எங்களை சுமக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுட்டோம். அந்த குச்சி இல்லைன்னா எங்களால எங்களுடைய கோலை ரீச் பண்ணியிருக்கவே முடியாது, நாங்கள் சென்று அடைந்திருக்கவே முடியாது எங்களுடைய இலக்கினை அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் சொல்லித்தான். அதுக்கப்புறம் தான் இந்த சாது அந்த சிஷ்யனுக்கு விளக்கினாராம், இந்த குச்சியை போல்தான் இந்த இல்லறம் என்பதும், இந்த இல்லறத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் குடும்பம் பண்றோம், நிறைய பிரச்சனை வரும், சண்டை வரும் நினைக்கிறோமே தவிர இந்த இல்லறத்தை நாம் சுமக்கவில்லை, இந்த இல்லறம் என்பதுதான் நம்மை சுமக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்னு அந்த சாது சொன்னாராம். இந்த நேரத்துல நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னு பார்த்தோம்னா, இக்கால இளைஞர்கள் மத்தியில் இந்த பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்களா என்ன நினைக்கிறான்னு சொன்னா, சார் என்னுடைய சம்பாத்தியம் பத்தாது, நான் ஒரு 30,000 தான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்களும் யோசிக்கிறார், இந்த பெண்களும் யோசிக்கிறார்கள். ஒரு வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த இல்லறம் நடத்துவதற்கு எனக்கு பொருளாதார வசதிகள் எல்லாம் தேவை, இதெல்லாம் இருந்தாதான் நான் பண்ண முடியும்னு நினைக்கிறார். இதெல்லாம் இருக்கிறவா கூட வர்ற பொண்ணு எப்படி இருப்பாளோ, அவள் நம்மளை போட்டு படுத்துவாளோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுவாளோ மாட்டாளோங்கிற மாதிரியான ஒரு பயம் என்பது இவர்களுக்கிடையே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயத்தினை தூக்கி தூர எறிய வேண்டும்.
நான் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், இந்த இல்லறத்தை நீங்கள் சுமக்கவில்லை, உங்களைத்தான் இல்லறம் என்பது சுமந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சம்சார சாகரம் என்பதை கடப்பதற்கு இந்த இல்லறம் என்கின்ற அந்த தாம்பத்தியம் என்கின்ற அந்த குச்சியானது தேவை. அதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த 1000 காத தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தீவு போல இருக்கக்கூடிய ஒரு பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு கூட வச்சுக்கலாமே, அதை கடந்து அந்த இறைவனினுடைய திருவடியை சென்று சேர்ந்து அடைவதற்கு இந்த இல்லறம் என்பது முக்கியம் அப்படிங்கிறத நினைக்கணும். நம்முடைய லைஃப்ல நம்ம ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு சொன்னா அது இந்த இல்லறத்தின் துணையால் தான் முடியும் அப்படிங்கிறத உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.